என் மருமக மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. ஹரி சும்மா இருங்கண்ணே. யார் மேல கை வைக்கிற? இன்னும் ஒரு வார்த்தை அண்ணி எழுத்து பேசின அவ்வளவுதான். அன்னிகிட்ட என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மன்னிப்புகள் அன்னிகிட்ட மன்னிப்புகள். முடியாது. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. மங்க இப்ப கேட்க போறியா இல்லையா? மங்க மங்க ஏன் மேல அடி கைய வச்ச? இனிமே இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு பாரு. ஆமாண்டி, அவளேதான். என்னடி சேட்டு கடைக்குள்ள போற மாதிரி இருக்கு? சரி வாடி, என்னன்னு போய் பாப்போம். வா. சேட்டு பொன்னி, ஆவோ ஆவோ, बैठो बैठो, உட்காரு பொன்னி. என்ன பேசுறான்னு கேப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சேட்டு. நீ எப்படி இருக்க? அச்சா அச்சா அச்சா. ஆமா, என்ன இவ்வளவு தூரம்? என்ன விஷயம்? சேட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும். வாங்கிக்கலாமா? உனக்கு இல்லாத பணமா? ஆமா, என்ன கொண்டு வந்திருக்க? இல்ல சேட்டு, இந்த தடவை பொருள் எல்லாம் கொண்டு வரல. தெரியலையே. என்னமா இது? பொருள் இல்லாம நான் எதை வச்சு உனக்கு பணம் கொடுப்பேன்னு நம்பி வந்திருக்க? என்ன சேட்டு, நாம அப்படியே பழகி இருக்கோம். போதுமா? போதும். உன் கூட பழகுன பாவத்துக்கு நான் பட்ட அவஸ்தை போதும். ரொம்ப தான் சலிச்சுக்கிற. அப்படி என்னால என்னதான் பட்ட நீ? உன் பேச்சை கேட்டு பாரி வீட்டு நகைக்கு டூப்ளிகேட் செஞ்சு கொடுத்தேன்ல, அதுல இருந்து இன்னி வரைக்கும் நான் செத்து சுத்து பொழைச்சுன்னு இருக்கேன் பயத்துனாலே. என்னம்மா? ஐயோ, என்னடி இது? ஆஹா, பெரிய துல்லாலங்குடிதான். அப்போ ராசாத்தியோட நெக்லஸ் பொண்ணுதான் திருடி வச்சிருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். என்ன சேட்டு, அதான் நம்ம மாட்டிக்கல. அப்புறம் என்ன? பாரியும் நேசமணியும் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. இனிமே அந்த மாதிரி விஷயமே வேணாம். என்ன சேட்டு, ஏதாவது பார்த்து பண்ணு சேட்டு. சும்மா என்னால பணம் கொடுக்க முடியாதுமா. அப்ப தர மாட்டேன். முடியாதுமா. போயோ, உன்னெல்லாம் நம்பி வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்? பெரிய கடை வச்சிருக்கான, பொல்லாத கடை. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். வச்சுக்கிறேன். அவ்வளவு பெரிய நகை கொடுத்திருக்கேன். கொஞ்சம் பணம் கொடுத்தா என்னவா? உனக்கெல்லாம் வைக்கிறேன் இரு ஆப்பு. கண்மணி நம்பரா இருக்கே. கண்மணி சொல்லுமா. அம்மா, நான் ராசாத்தி பேசுறேன். ராசாத்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? பெரியத்த உங்களையும் அண்ணியையும் உடனே வர சொன்னாங்க. எதுக்குமா? தெரியாதும்மா, ஆனா உடனே கிளம்பி வர சொன்னாங்க. ராசாத்தி, நீ என்னமா பண்ண? நான் ஒண்ணு பண்ணலம்மா. சரி, நாங்க உடனே வரோம். சரிம்மா. என்னவா? வரேன்னு சொன்னாங்க அத்தை. பொன்னி, பொன்னி, இங்க வா. இந்த வராத்த. என்னத்த வேலையா இருக்கேன், கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, ராசாத்தி போன் பண்ணிருந்தாமா. அந்த மரகதம் ஒன்னையும் என்னையும் அவசரமா வர சொல்றாளா. நம்மள எதுக்கு கூப்பிட்டாங்க? தெரியலையே. கேட்க வேண்டியதானே நீங்க? ஆஹா, இந்த குண்டச்சிக்கு வேற வேலையே இல்ல. எதையாவது பண்ணி வச்சிருப்பா. அந்த மரகதம் வேற ரொம்ப ஓவரா பேசுவாளே.
ஒருவேளை நம்ம பிரச்சனை ஏதாவது ஓடுதோ? ஐயோ. என்ன பொண்ணி அப்படியே நிக்கிற? கிளம்பு. என்ன பொண்ணி பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா கிளம்பு, போலாம். சரி அத்தை, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நீங்க மாட்டை கொட்டையில கட்டிருங்க, நான் சின்ன வேலை இருக்கு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. எதுக்கும் நம்ம சேட்டுக்கிட்ட ஒரு தடவை பேசிடுவோம். என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? நாட் ரீச்சபிள்னே வருது. சேட்டு சொந்த ஊருக்கு போயிட்டான் போல இருக்கு. அந்த மரகதம் எதுக்காக வர சொன்னாலோ தெரியலையே. போய் பாப்போம். பொன்னி, இதோ வந்துட்டேன் அத்தை. அப்படி என்ன உண்மையை எங்களுக்கு தெரிய வைக்க போற? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராசாத்தியோட அம்மாவும் அண்ணியும் வரட்டும், அப்ப வெளியில வரும் உண்மை. அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி பைத்தியக்காரங்களா ஆக்கியிருக்காங்க. அதுவும் கையும் களவுமா என்கிட்ட ஆதாரம் சிக்கிருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எல்லா உண்மையும் வெளியில வரும். அதுக்கு எதுக்கு எங்க அம்மாவையும் அண்ணியும் வர சொன்னீங்க? இப்பதானே சொன்னேன், கொஞ்சம் கேள்வி கேட்காம இரு, தானா எல்லாம் தெரிய வரும். ராசத்தே, உன் குடும்பம் இப்போ வசமா அத்தை கிட்ட சிக்கிருக்கு. உனக்கு இருக்குடி, உன் குடும்பம் மொத்தத்தையும் இன்னைக்கு அத்தை கிழிச்சு தொங்க விட போறாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. எல்லாரும் குரூப் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கற மாதிரி வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. என்னாச்சு சம்பந்தி? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேசி முடிச்சு என் சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன், அப்புறம் பேசுங்க எல்லாரும். உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னது நான் தான். சொல்லுங்க சம்பந்தி. எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க, நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்க. என்ன விஷயம்னு சொன்னா நல்லா இருக்கும். உங்க கூட வந்திருக்காங்களே உங்க மருமக, அவகிட்ட கேளுங்க. அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குப்பா, வருவீங்களா? ரசதி, அப்பா,
ரசதி, அப்பா நான் திருடி அப்பா. நீங்க என்ன அப்படியே அப்பா வளர்த்தீங்க. நம்ம குடும்பம் திருட்டு குடும்பம் அப்பா. நான் யாருக்கு என்ன பாவம் பாப்பாண்ட? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ரசதி, முதல்ல அழுகுறது நிறுத்து. என்னால முடியலப்பா. இங்க பாரு, மொத்தமா அழுது முடிச்சிரு. எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்கப்பா. ரசதி, அவங்கெல்லாம் உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க, உன்னோட மனசை புரிஞ்சுக்காதவங்க. என் பொண்ணு எவ்வளவு தங்கமானவ, எப்படிப்பட்ட குணவதின்னு எனக்கு நல்லா தெரியுமா. 1000 பேர் 1000 விதமா சொன்னாலும் உன்னோட புருஷன் உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொன்னாரா? இல்ல உன்னோட மாமனார் மாமியார் அவங்க தப்பா சொன்னாங்களா? இவங்களை தவிர யார் என்ன சொன்னாலும் நீ அதை காதுல வாங்கிக்காதம்மா. புருஷன் மட்டும் நம்ம பொண்ணுங்களோட உலகம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவர்தான் இன்னும் 3 மாசத்துல வீட்டை விட்டு போக சொல்லிருக்காரு. மரகத அத்தை, நானும் அந்த திருட்டுக்கு உடந்தேன்னு சொன்னத மாமா நம்பிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ரசதி, நீயா ஒரு விஷயத்தை உருவாக்காதம்மா. அப்படி அவருக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இதையே ஒரு சாக்கா வச்சு அவர் உன்னை வெளியே அனுப்பியிருப்பார். எனக்கு என்னமோ மாப்பிள்ள மனசு மாறிடுச்சு. அவர் உன் மேல உண்மையான அன்பா இருக்காருன்னு தான் தோணுது. அவர் எந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. மாப்பிள்ளைய முழுசா புரிஞ்சுக்கோ. நீ உன் புருஷன் சொல்றத மட்டும் கேளுமா. அவர் மட்டும்தான் உனக்கு. இதனால அவர் தான் பார்க்க போறார். உனக்கு துணையா உன் கூட இருக்க போறவரும் அவர் மட்டும்தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, இனி அவர் தான் உனக்கு எல்லாம். நீ அடுத்த தடவை என்னை கூப்பிடும் போது சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் அப்பாட்ட சொல்லு. அழக்கூடாது, தைரியமா இரு. நான் இருக்கேன். இங்க வந்து உட்கார்ந்திருக்கா. ரசாத்தி, உனக்கு உட்கார வேற இடமே கிடைக்கலையா? வா, இந்த சின்ன சைடு வா. கிட்ட பெரியத்த சொன்ன விஷயத்த நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கேட்டுடலாமா? வேண்டாம், அவரே ஏதோ டென்ஷனா தேடிட்டு இருக்காரு. மாமா என்ன நம்பல. அவர் என்ன திருடின்னு நினைக்கிறாரு. சாமி சத்தியமா அந்த நகை திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அத்தை. எனக்கு இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அத்தை. மத்தவங்க யாரும் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, மாமா என்ன நம்பல. அவர் என்ன நம்பணும் அத்தை. அதுக்காக அவர் முன்னாடி கற்பூரம் ஏத்துற மாதிரி கையில கற்பூரத்தை ஏத்தி சாமி கிட்ட முறையிட போறேன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அவசரப்பட்டு கற்பூரம் ஏத்துற அது இதுன்னு எதையாவது பண்ணி உடம்ப புண்ணாக்கிக்காத. சொன்னா கேளு.
எனக்கு வேற வழி தெரியல அத்தை. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணை. அதான் இந்த தெய்வத்துக்கிட்ட என் மன குமரல கொட்ட போறேன். என்ன பேச்சுது ராசாத்தி? நீ திக்கத்தவளா? உனக்கு நாங்கெல்லாம் இல்ல. உன்னை யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாமா என்ன நம்பலையா அத்தை? இங்க பாரு ராசாத்தி, ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கும், ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க பிறவி குணமே அதான் ராசாத்தி. இல்ல அத்தை, நீங்க என்ன சும்மா சமாதானப்படுத்துறீங்க. நான் இத செஞ்சே தீருவேன். ஐயோ ராசாத்தி, நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. இனி எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டான். இல்ல அத்தை, அவர் என்ன தப்பா தான் நினைச்சிட்டாரு. இல்லன்னா அவர் வாயால என்ன திருட்டு கழுதுன்னு திட்டுவாரா? இனிய நான் அப்படி சொன்னா? ஆமா அத்தை, இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டினதே இல்ல. அப்ப அவருக்கு உள்ள இல்லாமலாம் இப்படி ஒரு வார்த்தை வரும்? அத்தை, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் தப்பு பண்ணலன்னு உரக்க கத்தி சொல்ல எனக்கு இது தவிர வேற வழி இல்ல. ஏய் ராசாத்தி, சொன்னா கேளு, அவசரப்படாத. அத்தை, நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன தடுக்காதீங்க, நான் செஞ்சே ஆகணும். ராசாத்தி போதும், கீழே போடு. இல்ல அத்தை, இது முழுசா எரிஞ்சு அடங்கணும். அந்த வலி என்ன தாங்கணும். என்ன தடுக்காதீங்க. ஐயோ சொன்னா கேளு. பர்ஸ் எங்க வச்ச? ஒருவேளை மேல வச்சிட்டானா? இனியா, இங்க வா. சொல்லுங்க பிரியமா. இப்ப தெரியுதாடா உன் பொண்டாட்டி குடும்பத்தை பத்தி? அவ குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம்டா. அந்த பொண்ணி திருடி இருக்கா. உன் பொண்டாட்டி அதுக்கு உடந்தையா இருந்திருக்கா. பெரியமா, ராசாத்தி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. ராசாத்தி வா போலாம். சொன்னா கேட்கவே மாட்ட நீ. டேய், உன் பொண்டாட்டி சேர்ந்துதான் எல்லாம் பண்ணிருக்கா. உன் பொண்டாட்டி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, ஒன்னா நம்பர் திருடி. பெரியமா, ராசாத்தி பத்தி தப்பா பேசாதீங்க. பொண்ணிய திருடின்னு சொல்றீங்க, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டிய திருடின்னு சொல்லாதீங்க. டேய், இவ்ளோ நடந்துமா? நீ உன் பொண்டாட்டிய நம்புற? பெரியமா, ராசாத்திய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ எதுக்கு திருடணும்? அவ மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு தப்பாவா தெரியுது? நான் சொன்னேன், நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா என் பொண்டாட்டிய பத்தி யார் தப்பா சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவளை பத்தி எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி என்கிட்ட ராசாத்திய பத்தி தப்பா சொல்லாதீங்க. வா. இல்லங்க அண்ணி. என்னம்மா நீ? அண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு இப்படி தூக்க போட்டுக்கிற அளவுக்கு அடிச்சு அவமானப்படுத்துவ? நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இல்ல ராசாத்தி, உனக்கு திருட்டு பட்டம் வாங்கி கொடுத்துட்டாளேங்கிற ஆதங்கத்துலதான் 2 வார்த்தை நான் கடுமையா பேசிட்டேன். என்னது 2 வார்த்தை சாதாரணமா சொல்றீங்க? நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த வார்த்தை பொறுக்காமதான் நான் விட்டத்துல தொங்கி உசுர விட்டுடலான்னு தொங்க போனேன். அதையும் கெடுத்து
இங்க எல்லார்கிட்டயும் மானக்கேடா பேச்சு வாங்குற மாதிரி என்ன வச்சிட்டீங்கல்ல, என்ன விடுங்க, நான் போறேன். பொன்னி, இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நடந்தது நடந்து போச்சு, வீட்டுக்குள்ள வந்து பேசு. மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்காரு, அவர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாத. ஏன் தெரியட்டுமே உங்க மாப்பிள்ளைக்கும். அவர் வீட்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தானே, அவருக்கும் தெரியட்டும். உங்க கையால் ஆகாத தனத்தினாலதான் நான் நகையை திருடி இந்த குடும்பத்துக்கு போட்டேன்னு அவருக்கும் தெரியட்டும். அண்ணி, அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. வாடா வா. இப்பதான் உங்க அம்மா என்ன அடிச்சாங்க, அடுத்து நீ என்ன அடிக்க போறியா? அடிடா அடி. வாக்கப்பட்டவன் சரியில்லைனா வரவன் போறவன் இப்படிதான் எகத்தாளமா பாப்பீங்க. டே கபிலா, தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. ராசாதி, அவங்க சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. அம்மா ஏதோ ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி, உள்ள போங்க. ஆமா பொன்னி, நான் உன்னை பேசினது அடிச்சதெல்லாம் தப்புதான், மன்னிச்சிரு. போதும் போதும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்ல ராசாத்தி, நீ சொன்னேன்னு இப்ப உங்க அம்மா சமாதானமா பேசுறாங்க. நாளைக்கு உங்க வீட்ல நகை பிரச்சனை வந்துருச்சுன்னா பணம் கேட்டு இவங்க என்ன பாடா படுத்துவாங்க. எனக்கு இதெல்லாம் சரி வராது. நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன். நான் கிளம்புறேன். 1000 இருந்தாலும் புகுந்த வீடு மாதிரி வராது அண்ணி. இப்ப எல்லாருக்கும் அந்த நகை தானே பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு வார்த்தை விடாத. அந்த நகைக்கான பணத்தை ஒரு வாரத்துல திருப்பி தரோன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நாங்க சொல்லிருக்கோம். அம்மா, உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அந்த நகை பிரச்சனைய மறந்துருங்க. அத வச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சமாதானமா போங்க. அப்ப அந்த பழிய நீ ஏத்துக்க போறியாக்கா? ஆமாண்டா, நம்ம அண்ணி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால எந்த பழி பாவத்தையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் எப்படியாவது என் தலைய அடமான வச்சாவது பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள பெரிய அத்தை கிட்ட கொடுத்து அந்த வீட்ல பிரச்சனை வராம பாத்துக்கிறேன். சும்மா எனக்காக நீ அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை. அண்ணி, நீ நானு பிரிச்சு பேச வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். எங்க வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுக்காம இருங்க, அது போதும். அத உங்க அம்மாக்கு எடுத்து சொல்லு. ஆமா, நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. அத நான் கேட்டதுதான் பெரிய குத்தமா போச்சு. இது சரி வராது, நான் கிளம்புறேன். அண்ணி இருங்க. அம்மா, சும்மா இருக்க மாட்டியா நீ? அம்மா, அக்கா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கம்மா. அண்ணி, நீங்க உள்ள போங்க. அம்மா தாயே, இனிமே ஒரு வார்த்தை உன்னை அந்த நகையை பத்தி கேட்கல. உள்ள போங்க. அண்ணி, உள்ள போங்க. பாத்தியா ராசாத்தி, தப்பு பண்ண அவ சட்டமா உள்ள போறா. ஒண்ணும் பண்ணாதன்னா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கூனி குறுகி நிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா விடுமா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அண்ணிய பத்தி உனக்கு தெரியாது, புதுசா நான் சொல்லணுமா என்ன? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பொறுத்துக்கம்மா. என்னாச்சுமா? ராசாத்தி, என்னாச்சு?